நிறைந்தவளே, அம்மா கனிவை கொடுப்பவளே, பரிந்து பேசுபவளே, நீ கன்னி மாமரியே. கருணை நிறைந்தவளே, அம்மா கனிவை கொடுப்பவளே, பரிந்து பேசுபவளே, நீ கன்னி மாமரியே. ஆவே 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 ஆவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 18ஆம் நாள் என்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய இன்னொரு மன்றாட்டு மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையே என்று சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்தில் உடனடியாக வரக்கூடிய சிந்தனை என்னவென்றால், நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் தான், நம்முடைய உறவுகள் தான், அவர்களும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, ஏன் நீங்கள் அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட வணக்கத்தை செலுத்துகிறீர்கள் என்று. புனிதர்களுக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிறோம், அவருடைய வாழ்க்கை தரத்தை பற்றி நாம் பேசுகிறோம், அவர்கள் எப்படி இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த வரிசையில் அன்னை மரியாளை வணக்கத்திற்குரிய கன்னிகையே என்று ஏன் சொல்லக்கூடாது? இதைத்தான் ஐரோப்பா நகரத்தில் இருக்கின்ற லொரேட்டோ என்கின்ற இத்தாலி நாட்டில் அந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஒரு உருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் தன்னுடைய கரத்தில் லீலி மலரை தாங்கி பிடித்தவளாக நின்று கொண்டிருப்பதும், இந்த அன்னை மரியாள் லீலி மலரை தாங்கி பிடிப்பதற்கு மேல் பகுதியில் தன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டு, தந்தையினுடைய இடப்புறத்தில் இருக்கின்ற இன்னொரு பகுதி தன் அன்னை மரியாளுக்கு இதோ உமக்குரிய இடம் என்று காட்டுவது போல் அந்த படம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து செய்த எல்லா விதமான செயல்பாடுகளையும் குறித்து இந்த அன்னை மரியாளுக்கு மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது தனிச்சிறப்புமிக்க இடத்தை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார். அதை காட்டுகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த அளவிற்கு இந்த அன்னை மரியாள் வணக்கத்திற்கு உரியவளாக இருக்கிறாள் என்று. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசி கேட்கின்றோம். இனி இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லுமே என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலில் இவ்வாறு பாடுகிறாள். அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. வேதத்தில் தொடக்க நூலில் கூட நாம் வாசிக்க கேட்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்தில் அன்னை மரியாளுடைய பரம எதிரியாகிய சாத்தான் இந்த மீட்பு திட்டத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் என்ற கங்கணத்தோடு அவன் எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் நாம் வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆமனில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை வணக்கத்துக்குரிய தாயே என்று சொல்லுகின்ற பொழுது, வணக்கத்துக்குரிய கன்னிகை என்று சொல்லுகின்ற பொழுது அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. இதற்கு அழகாக வேதத்திலிருந்து நாம் உதாரணங்களை காண முடியும். ஒன்று, லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 26 நாம் வாசிக்க கேட்கிறோம். என்னவென்றால், வானதூதர் வாயிலாக அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார். இறைவனுடைய வாழ்த்து செய்தியை அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் தூதர் வழியாக எடுத்து வருகிறார். இது இறைவனுடைய வார்த்தை. இரண்டாவது, லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41 முதல் 42 முடிய இறைவசனங்கள். எலிசபெத்து தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறார் எலிசபெத்து. மூன்றாவது, இயேசு ஞானத்தால் நிறைந்து வளர்ந்தார் என்றும்
அம்மா என்று அழைத்து பாசத்தோடு தன் தாய் அழைப்பதையும் லூக்கா எழுதின நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 40வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். ஆக தந்தை கடவுள், ஆவியானவர், அவருடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூவருமே இந்த அன்னை மரியாளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியை நாம் போற்றி புகழ்ந்து வணக்கத்திற்குரியவளாக நாம் அவளோடு இணைவதில் எந்த தவறுகள் இருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம். இதைத்தான் இன்று வரை அன்னையாம் திரு அவை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. புனிதர்களுக்கு தனிச்சிறப்பு கொடுத்து வணக்கத்தை செலுத்துகிற நாம் கடவுளே தேர்ந்தெடுத்த இந்த அன்னை மரியாள் மகனே இந்த தாயானவளை அம்மா என்று அழைப்பதும், எலிசபெத்தினுடைய ஆவியினுடைய ஆளுமையினால் அன்னை மரியாளை பற்றி பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்று பெருமைப்படுத்துகின்ற பொழுது, ஏன் இந்த மூவரு கடவுளும் இந்த அன்னை மரியாளை இப்படிப்பட்ட ஒரு தனி புகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுகிறார்கள்? ஏனென்றால் இந்த அன்னை மரியாள் தன்னுடைய கற்பின் மேன்மையை உணர்ந்தாள், தன்னுடைய தாழ்ச்சியை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தால், நமக்காக அவளும் இந்த பாடுகளின் பயணத்தில் பயணித்து வந்தாள். எனவே அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வணக்க மாதத்தினுடைய 18ஆம் நாள் நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளுடைய இந்த மன்றாட்டு மாலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுத்தி சொல்லுகின்ற பொழுது, இன்றைய நாளிலே மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இந்த அன்னை மரியாளை பார்த்து நாம் செபிக்கின்ற பொழுது, எந்த அளவிற்கு அன்னை மரியாள் தன்னை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்தாலோ அதே போல நாமும் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இந்த அர்ப்பணிப்பு ஒன்று மட்டும்தான் நமக்கு தெளிவான வார்த்தையினை, தெளிவான வாழ்க்கையினை கொடுக்கும் என்று நாம் பயன்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த பயணம் எப்பொழுதுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஏனென்றால் இது அன்னையாம் திரு அவையிலே எத்தனையோ புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை இறைவனோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி பயணித்த பொழுதெல்லாம் அவர்கள் நாடியது இந்த அன்னை மரியாளுடைய வழிநடத்துதலை மட்டும்தான். அவர்கள் தேடியது அன்னை மரியாளுடைய திருவடிகளை மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்படி அன்னை மரியாளுடைய திருவடிகளை தேடிச் சென்ற இந்த புனிதர்களே வணக்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் அன்னை மரியாளை எந்த அளவிற்கு நாம் இன்னும் அதிகமாக வணக்கத்துக்குரியவள் என்பதை பெருமையோடு சொல்ல முடியும். இந்த சிந்தனைகளோடு இந்த வணக்க மாத நாளிலே பயணிப்போம். அன்னை மரியாள் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு தொடர்வும் பயணத்தை. இறையாசிர் என்று உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.